அதாவது எல்லா நாள் மாதிரி இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோலாம் போட போகிறது கிடையாது. ஸோ சார்ட்டை பற்றியோ நிஃப்டியை பற்றியோ மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ ட்ரேட் டெஸ்டிங்னு ஒரு யூடியூப் சேனலு அப்படின்னா நம்மளோடது தான், வேறு யாரும் கிடையாது. ட்ரேட் டெஸ்டிக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலு ட்ரேடிங்கை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு அப்டேட் தான். அப்படின்னா அந்த வீடியோவில் அதுதான் இருக்க போகுது. பெருசாலாம் இருக்க போதில்ல, ஒரு 2-3 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நேற்று நமக்கு வந்து யூடியூப் வந்து ஒரு ஆப்ஷன் எனபிள் ஆகிருக்கு. என்ன ஆப்ஷன் கேட்டிங்க அப்படின்னா, மெம்பர்ஷிப் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன். எல்லாத்துக்கும் தெரியும், நார்மலாக யூடியூப் பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இதில் நம்ம என்னடா பண்ண போகிறோம், நானும் யோசிச்சிட்டே இருந்தேன். இப்போ நம்ம என்னடா பண்ண மெம்பர்ஷிப் போட்டு என்னடா பண்ண போகிறோம், நார்மலாக வீடியோ போட்டு வர்றது வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் அதுக்கு எனக்கான பெரிய ரெஸ்பான்ஸ்லாம் அங்கே கிடைக்கல. பட் ஆனால் உங்களுக்கே தெரியும் இல்லை, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், என்ன மாதிரி அப்டேட் போடுறோம், என்ன மாதிரி வீடியோ போடுறோம், எதுக்கான வீடியோ போடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதுக்கான பெரிய ரெஸ்பான்ஸ்லாம் கிடைக்கல. பட் ஆனால் உண்மையிலே ஒரு சிலருக்கு வேணும் அப்படின்னு இருக்கு. ஓகேவா, அவங்களுக்கான அதை மட்டும் நம்ம சேனலை வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தான் இது. ஸோ ஒன்றும் இல்லை, ஜாயின் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம 3 விதமாக பிளான் கொடுத்துருக்கோம். அதாவது 595 ரூபாங்கிறது எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒன்று தான் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். 595 ரூபா 30 நாளைக்கு. இது வந்து மந்த்லி பேமெண்ட். ஓகேவா, ஸோ ஒரு மாதம் மட்டும் பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்காது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திருப்பி எனி டைம் கேன்சல் பண்ணிக்கலாம், வேணும்னா ரெனியூவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இருக்கும். அது என்னென்ன கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லிடுவோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, இதில் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த வீடியோ முடிஞ்சிடும். பெருசாலாம் இருக்காது. பேசிக்கில் என்னவா நார்மலாக இது எல்லாரும் கொடுக்குறது தான். பேசிக் 599 பர் மந்த்து. ஓகேவா, மெம்பர்ஸ் அவுட் அவுட்ஸ் அப்படின்னு கொடுக்குறது. அதாவது மெம்பர்ஸ் ஒன்லி. இப்போ நான் மெயினாக எனக்கு இந்த மற்றதெல்லாம் தேவைப்படாது. மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோஸ். ஓகே, மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோஸ், மெம்பர்ஸ் ஒன்லி லைவ் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ இந்த ரெண்டுலேயும் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, பேசிக்காக நார்மலாக இதெல்லாம் யூடியூப்லேயே ஆல்ரெடி இருந்த ஒரு விஷயம் தான். நம்ம இதில் எதுவும் சேஞ்சஸ்லாம் பண்ணல, யூடியூப்லேயே இருந்த ஒரு விஷயம் தான். ஆனால் இதுக்கு நீங்கள் 599 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், எல்லாரும் இதை பே பண்ணாதீங்க. ஓகேங்களா, எல்லாரும் பே பண்ணுங்க அப்படின்னு கேட்குறதா வீடியோ நான் என்ன சொல்கிறேன், பே பண்ணாதீங்க. உங்களுக்கு உண்மையிலே தேவைப்படுது, நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க. ஓகேங்களா, நீங்கள் ட்ரேடிங் பண்ணல அப்படின்னா நீங்கள் பண்ணாதீங்க, தேவைப்படாது. நீங்கள் உண்மையிலே தேவைப்படுது, ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இதை பண்ணுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த வீடியோ இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து மெம்பர்ஸ்க்கான வீடியோஸில் மட்டும் தான் நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா 4 பேர் பார்க்குறாங்களா, 4 பேருக்கு உண்மையிலே வேணுங்கிறது இருக்கா, அந்த 4 பேர் பார்த்தா போதும் அப்படிங்கிறதுக்கான அப்டேட் தான் ஒன்று. மெம்பர்ஸ் ஒன்லி லைவ் ஸ்ட்ரீம்ஸ். ஓகேவா, லைவ் ஸ்ட்ரீம்னா நார்மலாக நம்ம லைவ் எப்படி போடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம நார்மலாக போடுற லைவுக்கும் அதுக்குன்னு அங்கே வீடியோ வராதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். நம்ம நார்மலாக போடுற லைவுக்கும் இங்கே போடுற லைவுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அது என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது அங்கே வந்து பாருங்க, அங்கே உங்களுக்கே புரியும். அங்கே வந்து பாருங்க, உங்களுக்கே புரியும் என்ன வித்தியாசங்கள் இருக்கும், எப்படி ஓப்பனாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கே தெரிய வரும். இது வந்து பேசிக்கு. ஸோ பேசிக்குமே பார்த்தீங்கன்னா 599 ரூபா அப்படிங்கிற அமௌண்ட்ல இருக்கு. நார்மலாக எங்கள் பேசிக்காக இங்கே வந்து நார்மலாக ட்ரேடிங் சொல்லித்தரேன், நீங்கள் தானப்பா கோர்ஸ் விற்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு யாராவது வந்து இதில் வந்து பேசுனீங்க அப்படின்னா ஓகே, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நார்மலாக ட்ரேடிங் சொல்லி கொடுக்குறவங்களாம் எவ்வளோ கிளாஸ் எடுக்கிறாங்க, எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். பட் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணவும் விரும்பலை. நானும் காசு வாங்க தான் போகிறேன். ஓகேங்களா, 599 ரூபா நானும் காசு வாங்க தான் போகிறேன். இந்த அமௌண்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே நான் இருக்கிற பெரிய பெரிய ஆள் மாதிரி வந்து நான் வந்து மற்றவங்களை கொடுக்குறேன், ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லி ஏமாத்தலாம் விரும்பலை. ஏமாத்துறான்னு சொல்ல, அப்படி நான் சொல்லவும் விரும்பலை. என்னோட கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ 599 ரூபா ஒருத்தங்க பே பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 500 நான் மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுக்க போகிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அது மூலமாக வருமானங்கள் அதிகமாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நல்லது பண்ணதை பற்றி யோசிப்போம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இப்போ 2வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா 1199 ரூபா. ஓகேங்களா, ஸோ இங்கேயுமே வந்து ஓகே மெம்பர்ஸ் ஒன்லி லைவ் சாட்டு, ப்ரியாரிட்டி லிப்ரேட்டோ இதெல்லாம் அங்கே இருக்கிறது தான். ஸோ இங்கே இந்த பேசிக்கும் சில்வருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அங்கே ஒரு வேற காமனான ஒரு வீடியோ இருக்கும், இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பரான வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் நான் இருக்கேன். ஓகேங்களா, இல்லை நீங்களே உங்களுக்கே ஒரு ஐடியா தோணுச்சு, இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போடுங்க ப்ரோ, கொஞ்சம் அட்வான்ஸ் அப்டேட்லாம் இங்கே போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த சில்வரில் வந்து நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் அப்டேட்லாம் போடுவோம். ஓகேங்களா, அட்வான்ஸ்ட் அப்டேட்லாம் போடுவோம். ஸோ பேசிக்காக இந்த சில்வர் பிளானில் 1199 ரூபா. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 1199 ரூபா அப்படிங்கிறது வச்சுக்கிறோம். ஸோ இது வந்து மந்த்லிக்கான பேமெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, மந்த்லிக்கான பேமெண்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி கட்டிட்டு பண்ணுற மாதிரி இருக்காது. நான் திருப்பியும் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் ஏமாத்துறேன், நான் வந்து காசு வாங்கிட்டு ஏமாத்துறேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆனால் கண்டிப்பாக என்னோட வீடியோஸ்க்கான அப்டேட் இருக்குல்ல, அப்டேட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு அங்கே வந்து பாருங்கள், அதுக்கப்புறம் தெரியும். அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் அடுத்த மாதம் கண்டினியூ பண்ணிக்க போகிறீங்க. ஓகேவா, இல்லைனா அது தேவைப்படாது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த கோல்டு இப்போ மெயினாக பேச வேண்டிய இந்த பேசிக்கும் சில்வரும் ஓகேவா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த கோல்டு என்கிட்ட வந்து இந்த பைன் ஸ்கிரிப்ட் கேட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. கரெக்டாக இந்த எதுக்கு இவ்வளோ அமௌண்ட் போட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன். 1999 ரூபா.
அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ சோசியல் மீடியாலாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம பண்ணுறது தான், பெரிய மேட்டர்லாம் கிடையாது. சோசியல் மீடியாலாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். என்ற சோசியல் மீடியாவில் பேசிக்கலாம். இப்போ அது வந்து பெரிய இது கிடையாது. மெம்பர்ஸ் ஒன்லி ஷார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வரோம். எதுக்கு மெம்பர்ஸ் ஒன்லி ஷார்ட்ஸ் அப்படின்னா 60 செகண்டுக்குள்ள நான் பேசிக்காக ஷார்ட்ஸ் போட மாட்டேன். நான் 60 செகண்டுக்குள்ள ஒரு அப்டேட்டை கொடுக்க முடியும் அப்படின்னா அது என்ன அப்டேட்டா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. நான் நார்மலாக ஹிண்டா தான் கொடுப்பேன். ஓகே, ஒரு ஏதோ ஒன்று இருக்கு, அது வந்து இப்படி இருக்கும் அப்படின்னா அந்த 60 செகண்டுக்கு முன்னாடியே இப்போ நம்ம இது என்ன இருக்கோ அந்த இதை வந்து பண்ணி போடுற மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். இந்த ஒன் லேர்னிங் சப்போர்ட், ஓகே, ஒன் லேர்னிங் சப்போர்ட். ஸோ இவங்களுக்கு மட்டும்தான். இப்போ நான் இந்த 1999 மட்டும்தான் நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். மற்றபடி எல்லாருமே எனக்கு யூடியூப் மெம்பர்ஸ் தான். இந்த ஒன் லேர்னிங் சப்போர்ட்னா எப்படி இருக்கும், எதுக்கானதான் இருக்கும், நீங்க லாஸ் ஆகுறீங்க, ஏன் லாஸ் ஆகுறீங்க அப்படிங்கிறத ஒரு ட்ரைனிங் செஷனா இருக்கும். ரெண்டாவது விஷயம், ஓகே, இந்த மாதிரி எனக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல, அதுக்கான ட்ரைனிங் செஷனா இருக்கும். ஓகே, நான் இப்போ கத்துக்கிறதுக்கான ஒரு கான்செப்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம, ஓகே, இது மட்டும் இல்லாம அந்த பைன் ஸ்கிரிப்டோட கோடையை நான் இதுல ஷேர் பண்ணிடுறேன். நீங்க அதே மாதிரி ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணி நீங்களே பண்ணிக்கிட்டாலும் சரி, எப்படி பண்ணிக்கிட்டாலும் சரி. ஸோ உங்களுக்கு பைன் ஸ்கிரிப்ட் உண்மையிலே வேணும் நினைச்சீங்க அப்படின்னா இந்த பிளானுக்கானது பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலாக இதில் சிஸ்டமில் காமிக்கிறதுனால உங்களுக்கு வந்து காலில் பே பண்ண சொல்லணும். இப்போ நான் ஜாயின் கிளிக் பண்ணேன் அப்படின்னா காலில் பே பண்ண சொல்லுவோம். பட் மொபைலில் பண்ணீங்க அப்படின்னா, ஓகேங்களா, மொபைலில் பண்ணீங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கூகுள் பே, ஃபோன்பே கேட்கும். அதில் கிளிக் பண்ணிட்டு உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். அதில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக கூகுள் பே ரீடைரக்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாம் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலே கிளியராக கொடுத்துருப்பாங்க மந்த்லி சார்ஜ், பில் வந்து எந்த டேட்டில் ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ப்ரீவியஸாக நோட்டிஃபிகேஷன் வரும். அது இல்லாமல் நீங்கள் ஆட்டோ பேமெண்ட் போட்டுச்சுன்னா மட்டும்தான் டெபிட் ஆகும் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஆட்டோ பேமெண்ட் போடலை அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கான அப்டேட் தான். நான் ஆல்ரெடி மெம்பர்ஸ் ஒன்லி அப்படிங்கிறதுல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். உங்களுக்கு செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா போய் செக் பண்ணிக்கங்க. அதை பேஸ் பண்ணி தான் அடுத்து வர வீடியோஸ் இருக்க போது. இப்போதைக்கு நம்ம அப்டேட் பண்ணது வந்து ஆல் 3 மெம்பர்ஸ்க்கும் அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி. இன்னைக்கான வீடியோ இதுதான். ஸோ அடுத்த லைவ்லையோ இல்லை அடுத்த இதுலையோ சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் a great day.